விண்ணகத்தில் மகிழ்ச்சி. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரಕ್ಕೆ இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். விண்ணகத்தில் மகிழ்ச்சி. இன்றைய நாட்களிலே திருவையானது இயேசுவின் திரு இருதய பெருவிழாவை கொண்டாடுகிறது. அப்ப இயேசுவின் திரு இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் நாம் மாற வேண்டும். அவரே சொல்றார்ல, நான் சாந்தமும் மனத்தாட்சி உள்ளவன், என்னுடன் கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லுகிறார். இயேசுவுக்குள் காணப்பட்ட அந்த சாந்தமும் மனத்தாட்சி உங்களுக்குள் எனக்குள் இருக்கும் என்று சொன்னால் நாம் இயேசுவின் திரு இருதயத்துக்கு ஒப்பானவர்கள். அதனால் விண்ணகத்துக்கு மகிழ்ச்சியை உண்டாக்க முடியும். காணாமல் போனதை கண்டடைகின்ற பொழுது, எழுது போனதை தேடி பெறுகின்ற பொழுது, ஒரு பாவி மனம் திரும்பி கடவுளுக்கு ஏற்ற வாழ்வு வாழுகின்ற பொழுது, இதயத்திலே விருத்தசேதனம் செய்கின்ற பொழுது, இதயத்தை கடவுளின் உறைவிடமாய் மாற்றுகின்ற பொழுது, எபேசியர் 3:17 வாசிப்பது போல நம்பிக்கையின் வழியாக இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் குடிகொள்வராக என்ற வார்த்தைப்படி இயேசு கிறிஸ்துடைய இதயத்தில் குடிகொள்கின்ற பொழுது, கலாத்தியர் 4:6 படி கடவுள் தன் மகனுடைய ஆவியை நம் இதயத்தில் வைத்தார் என்ற வார்த்தைக்கு இருப்ப கடவுள் தன் ஆவியை நம் இதயத்தில் வைக்கின்ற பொழுது, கடவுள் தம்முடைய ஆவியானவரை தம் இதயத்தில் வைக்கின்ற பொழுது, ரோமர் 5:5 வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியினுடையாக கடவுள் தமது அன்பை நம் இருதயங்களில் பொழிவாராக என்ற வார்த்தையின்படி இதயத்தில் அவர் அன்பை பெறுகின்ற பொழுது, கொலோசையர் 3:16 வாசிப்பது போல இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை நிறைவளத்தோடு இருதயங்களில் குடிகொள்கின்ற பொழுது, 3:16 கொலோசையர் 3:15 வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் அமைதி உங்கள் இருதயங்களை ஆட்சி புரிவதாக என்று சொல்லுகின்ற பொழுது, இத்தகைய அனுபவம் நம்முடைய இருதயங்கள் நடைபெறுகின்ற பொழுது நம்முடைய இதயம் கடவுளுக்கு ஏற்புடைய ஒரு உறைவிடமாய் மாறுகிறது. இயேசுவின் மாசற்ற தூய்மையான திரு இதயத்தை பிரதிபலிக்கின்ற ஒரு நிலைப்பாடு நம் இருதயத்துக்குள் வருகிறது. இதனால் இயேசுவின் திரு இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் மாறுகிறபடினால விண்ணக தூதர்கள் மத்தியிலே மகிழ்ச்சி உண்டாகிறது. ஆக விண்ணகத்துக்கும் விண்ணக தூதர்களுக்கும் மகிழ்ச்சி உண்டாக்கும்படியாக நம்முடைய இருதயம் இருக்க நம்மை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.